கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைய தினம் பிரபல யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கார். பல்வேறு பொய் பரப்பினதுனால தான் அந்த கைது இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாலும், இது ஒரு அரசியல் பழிவாங்கல். விஜய் அவர்கள் தன் மீது வைக்கக்கூடிய கருத்துக்கள் சரியான முறையில் பதிலடி கொடுக்காம இந்த மாதிரி கைது வரைக்கும் போராட்ட மாதிரி ஒரு கருத்து நம்ம தொடங்கி இருக்கிறது. என்னதான் வலதுசாரி முகமாக மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கருத்து சுதந்திரம் இல்லையான்ற ஒரு கேள்வி கூட எதிர்கட்சிகளாக வைக்கிறாங்க, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள்லாம். இப்படி பாக்குறீங்க சார்? யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் கருத்து சுதந்திரத்தை, எழுத்து சுதந்திரத்தை பறிப்பதுதான் அவருடைய முதல் தலையாய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாரிதாஸ் ஒரு வலதுசாரி என்று சொன்னாலும், பிஜேபி பெற்ற குழந்தை, ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை தான் பிஜேபி, நம்முடைய தாவேகா விஜய் என்று சொன்னாலும், மாரிதாசுடைய அண்மை கால கருத்துக்கள் விஜய்க்கு எதிராக ஆதாரப்பூர்வமாக ஆணித்தரமான கருத்துக்களை மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லி வருகின்றார். அந்த வரிசையில் தான் நம்முடைய சாட்டை துரைமுருகனும் துணிச்சலோட கருத்துக்களை சொல்லி வர்றாங்க. இதெல்லாம் நான் வரவேற்கிறேன். அது திமுக ஆட்சியா இருந்தாலும் அண்ணா திமுக ஆட்சியா இருந்தாலும் கருத்து சுதந்திரத்தை பறிக்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தாராளமான ஜனநாயகத்தை வழங்கியது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாரிதாஸ் கைது செய்யப்பட்டதற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தற்கூரி விஜய் அவர்களுக்கும் தாவேகா அரசுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ கைது பண்ண நோக்கம் வேற, சொல்ற விஷயம் வேற. நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன். ஆதாரப்பூர்வமாக நான் சில விஷயங்களை பேசியிருந்தேன். அதில் அவர் ஜான் பீட்டரா, அவர் ஜான் பிரிட்டோ, அவர் யாருன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. அந்த வழக்கில் போதைப் பொருள் கடத்தப்பட்ட வழக்கு, கடலோர காவல் படையால் வழக்கு நடத்தப்பட்டு கேரளாவில் வழக்கு நடக்குது. அதில் பணப்பரிமாற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு. இடி ரைடு பண்ணியிருக்கு. இந்த ஜான் பிரிட்டோ சம்மந்தப்பட்ட இடங்கள்ல சென்னை, ராமநாதபுரம் உட்பட 13 இடங்களை ரைடு பண்ணியிருக்கு. இந்த பணம் வழக்கு என்ன, வழக்கில் நிரபராதின்றோ அல்லது குற்றவாளி தீர்ப்பளிக்கிற வழக்கு நிலுவையில் இருக்கு. அதில் அனைவருமே இவங்களுடைய உறவினர் லீமா ரோஸ் இருக்காங்கல்ல, அதில் வழக்கில் இருக்காங்கல்ல, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவி அந்த வழக்கில் இருக்காங்கல்ல, இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னப்பா 150 கோடி 150 கோடி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? போதைப் பொருளை ஒழிக்க போறீங்களா தமிழ்நாட்டில்? இதை பேசுனா பெண்களை ஆபாசமாக பேசுகிறார்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு உள்ளதில் பார்க்குறீங்க. நடக்குமா? என்ன யோக்கியமானவிலா இருக்கேன் தற்கொலை ஆட்சி இல்லைண்டா. நான் ரொம்ப மரியாதையா பேசணும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன நடந்திருக்கு? இப்ப என்ன நடந்திருக்கு? பெண்களை ஆபாசமா பேசினாருன்னு சொல்லி மாரிதாஸ் பேசினார், கைது பண்றியே. தாவேகாவை சேர்ந்த தொடர்ந்து 1997 98 இருந்து விஜய் ரசிகரா இருந்து அந்த மக்கள் மன்றத்தில் சேர்ந்து இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. 3ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு முதல் நாள் கூட்டு போய் தாவேகா நிர்வாகி ராமநாதபுரம் ஏர்வாடியில் அந்த பொண்ணு வெளியே சொல்ல முடியல, கூட ஒரு பொண்ணை கூட்டு போயிருக்கு. அந்த பெண்ணை பேரை சொல்ல விரும்பலன்னு சொல்லுது, பேட்டியே கொடுத்துருக்கு. ஊடக தர்மம்னு பேசுறாங்களே, எவனாவது பெரிய தொலைக்காட்சிக்காரன் இந்த பேட்டியை நீங்க வெளியிட்டீங்களா? திமுக ஆட்சியில் அங்கொன்று இங்கொன்றும் சில சம்பவங்கள் நடந்தா பெரிதுபடுத்தின பத்திரிகை தர்மமா அது? ஏண்டா மஞ்சள் பத்திரிகை நடத்துறீங்களா?
ஒரு பெண் பேட்டி அளிக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ களியாக்காவில அலுவலகம் போட்டு அங்க இருக்கிற பெண்கள் ஆண்கள்கிட்ட பூராமே வங்கி நம்பரை வாங்கிக்கிட்டு அந்த வங்கி நம்பர் மூலமா அங்க தடை செய்யப்பட்ட லாட்டரிக்கு கேரளாவில் இருந்து லாட்டரி அங்க தடை கிடையாது, அங்க இருந்து இங்க விற்பனை பண்ணி ஆன்லைன்ல இவங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து பரிசு கொடுத்து பணம் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவெல்லாம் ஒரு எம்எல்ஏ என்னைய கற்பழிச்சுட்டாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னா சரி, அதை பத்தி ஒன்றும் பெருசுப்படுத்தாத. யாரு கற்பழிக்கிறது பெருசுப்படுத்தல, இதான் தாவேகா கட்சி கொள்கடா. உன் தலைவன் விஜய் எப்படி அப்படிதான் தொண்டை இருக்கேன், எம்எல்ஏ இருக்கேன். ஓட்டு போட்டான் பாருங்க, குட்டி சொல்லிச்சு, பேரன் சொன்ன, பேத்தி சொன்னாண்டு. பேத்திக்கு பாதுகாப்பு இல்லை, பூரா பேத்தி பூரா பாதுகாத்து வைங்க. தாவேகாரின் தற்கூரி ஆட்சியில் அவன் வீட்டில் பேத்திகளை பள்ளிக்கூடம் திறந்துருச்சு, காலேஜ் திறந்துருச்சு. பெண்களை பாதுகாத்து வைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பூரா அக்யூஸ்ட் பூரா எம்எல்ஏ ஆயிட்டான். ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு எம்எல்ஏ போய் தாவேகாவை சேர்ந்த பெண்ணு 4ஆம் தேதி வீட்டில் அந்த ரிசல்ட் ஒரு அந்த வீட்டில் தான் இருந்திருக்கு. அன்னைக்கு சொல்ல வேணாம், மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு சொல்ல வேணாண்டா, புஷியானதுகிட்ட சொல்லி தளபதி கிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரேன், கற்பழிச்சா வேலை வாங்கி கொடுப்பியா? ஏண்டா நாய்களா? இவனை கைது செய்ய துப்புள்ள மாரிதாச கைது பண்ற. என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? விருதுநகர் ஒரு எம்எல்ஏ மான் கொம்பு வழக்கு இருக்கு, பெண்டிங் இருக்கு. எந்த எம்எல்ஏ? யார்? ராஜபாளைய எம்எல்ஏ யாரு? எம்எல்ஏக்கள் பூரா நீ போட்டிருக்காங்க, பூரா தற்கூரி கட்சியில அதற்கு ஓட்டு போட்டீங்கல்ல. எங்களுக்கு யாரும் தேவையில்லை, எங்களுக்கு விஜய் என்ன சொல்லிட்டாரு, விசில் சொல்லிடுச்சுன்னு போட்டையில பூரா கற்பழிக்கிறவன், லாட்டரி சீட்டு விற்கிறவன். ஆதவரிச்சுனா கஞ்ச விஜய் பேசுறாரு இதுல திருச்சியில கொட்டி கிடக்கு, ஸ்ப்ரெட்டா கொட்டி கிடக்கு, எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட்டா கொட்டி கிடக்குன்னா ஸ்ப்ரெட்டா கொட்டி கிடக்கூடிய கஞ்சா கடத்தல் பட்டு கடலோர பகுதியில் கஞ்சா பிடிபட்டு இருக்கு. பிடிபட்டவுடைய அந்த பண பரிவர்த்தனைகள் பூராமே லீமா ரோஸ் அந்த வழக்கில் இருக்காங்க. ஆதவர்ஜுனாவை தான் நீங்க அமைச்சர்கள் வச்சிருக்கீங்க. அப்புறம் யாரை நீங்க குறை சொல்றது? யார் எப்படி வச்சு நீங்க ஒழிக்க போறீங்க? 6 மாதம் அவகாசம் கொடுங்கன்னா கற்பழிக்கிறவனுக்கு 6 மாதம் அவகாசம் கொடுக்க முடியுமா? நேற்று பாருங்க, சிவகங்கை பார்ல தாவேகா நிர்வாகி வெட்டி கொலை. தாவேகா நிர்வாகிக்கு பாதுகாப்பு இல்ல, தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. என்ன ஆச்சு? 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு. குட்டி சொல்லிச்சுல ஓட்டு போட்டீங்கல்ல, என் பேத்தி சொன்னா, என் பேரன் சொன்ன, அதான் 4 வயசு பிள்ளையா பார்க்குறேன். 15, 12 வயது சகோதரர்கள் கைது இளையாங்குடியில். ஊட்டி அருகே தேயிலை தோட்டத்தில் கைகால்கள் துண்டித்த நிலையில் அழுகிய ஆண் சடலம். இது பூரா காலையில் எந்திரிச்சா இதான் செய்தி. தாவேகா நிர்வாகி வெட்டி கொலை, சேலம் டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் கொண்டு வச்சு. எங்கு பாருங்க, எங்கேயாவது ஒரு நல்ல செய்தி காலையில் பார்த்துருவோம் பத்திரிகையில் அப்படின்னு பார்த்தா, எங்கு பார்த்தாலும் மின்சார தட்டுப்பாடு, எங்கு பார்த்தாலும் கரண்ட் கட்டு. முதல்வர் விஜய் வென்ற திருச்சி கிழக்கு தொகுதியில் 14 வயது சிறுமி பலாத்காரம். புறம் குட்டிஸ் புறம் தளபதி வந்துட்டார்ல, மாஸ்டர் வந்துட்டார்ல, சிவகாசி வந்துட்டார்ல, குட்டிஸா தேடுவோம். அப்புறம் கைதா இருக்கான் பாரு, 14 வயது சிறுமிய 7 சிறுவர்கள் எந்திரிச்சிட்டான். புறம் மாஸ்டர் படம் பார்த்தவங்க, மாஸ்டர் படம் பார்த்து சிவகாசி பார்த்து கிள்ளி பார்த்தவன் கிளம்பிட்டான். தாவேகாரன் கிளம்பிட்டான். குட்டீஸ் தானே சொல்லுச்சு, குட்டீஸை விடக்கூடாரா, நம்மளும் குட்டீஸ் தாண்டா அப்படி கிளம்புறான். இவர் எனக்கு என்னான்னு பனையூர் பங்களால 5 மணிக்கு மேலே அவர் யாரும் பார்க்க முடியாதான், பேச முடியாதான். மானங்கட்ட அதிமுக காரன் முன்னாள் அமைச்சர்கள் போய் பின்னாடி கேட்டில் தவி போகிறாங்க. ஓட்டை பிரிஞ்சு இறங்கினவங்க, இப்படியே அவங்க பழக்கப்பட்டவங்க பின்னாடி தவி போய் சேர்றாங்க புஷியானதை பார்த்து. ஏன்னா மானங்கட்ட பெழுகிறான் பாருங்க. திருச்சியில் ரவுடி ஓடோட சரமாரி வெட்டி கொலை. திருச்சியில் தான் நம்மால் ஜெயிச்சாரு, அங்கே நடக்குது. பெண்ணுடன் தொடர்பால் கொலை.
காங்கிரஸ் அலுவலகத்தில் குட்கா பறிமுதல். கூட்டணி கட்சிக்காரன் இப்படித்தானே இருப்பான். காங்கிரஸ் அலுவலகத்தில் குட்கா பறிமுதல். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் கிடந்த ஆண் சடலம். மனைவியே கள்ளக்காவல் சேர்ந்து கணவனை துண்டு துண்டாக வெட்டினார். இதெல்லாம் நடக்கும்ல. தாவே காட்சி வந்துருச்சுல. தாவே ஆட்சினாலே பாலியல் வன்கொடுமை அதிர்வு. 30 நாட்களே திணறல். அக்கா தமிழிசை சொல்றாங்க, திணறுதான் ஆட்சி. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. 81 வயசு கிழவியை விட மாட்டேன்றான். ஆடு மேய்க்கிற கிழவியை கிருஷ்ணகிரியில் விட மாட்டேன்றான். என்னடா ஆட்சி நடத்துறீங்க? ஏடிஜிபியை மாத்திர, டிஜிபியை மாத்திர, அவரை மாத்திர, இவரை மாத்திர, பெண் சிங்கப்படை வருதுன்ற. என்ன பண்ண போறீங்க? இந்த ஆட்சி நீடிக்கலாமா? இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க துப்பு கட்ட ஆட்சி. போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் பணப்பரிமாற்றம் ஏற்பட்டதாக, அந்த போதைப் பொருள் பணம் மூலமாக, கஞ்சா மூலமாக கடற்படை ரோந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு, காவல்துறையால் கைது செய்யப்பட்டு, அந்த வழக்கில் மத்திய ஒன்றிய அமலாக்கத்துறை ரைடு பண்ணி அதுல ஒரு சம்பந்தப்பட்ட ஆளு எஸ்கேப் ஆகி தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு, லீமா ரோஸ் இருக்கு, அந்த அம்மா பேர்ல 100கணக்கான நிறுவனங்கள், ஆதவர்ஜனா மனைவி பேர்ல 100கணக்கான நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள்ல என்ன வேலை பார்க்குது, என்ன செய்யுது? உளவுத்துறை என்ன புடுங்குதுன்னு கேட்கிறேன். இவங்கெல்லாம் வச்சு கற்பழிப்புக்காரன், கஞ்சா வியாபாரிக்காரன், தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்றவன், லாட்ரி சீட்டு வருமானத்து மூலமா வந்த வச்சு கட்சி நடத்துற தாவேகா கட்சி. தாவேகா பெண் ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த கட்சிக்காக பாடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றான்? கற்பழிச்சுட்டால விடு, உஷியான்னு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துறேன், அவ்வளவுதானே, சரியா போச்சு. ஏன்னா கற்பழிப்புன்னா அது காம்பன்சேஷன் வேலை வாய்ப்பா? இவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க முக்தாரை தேடுறோம். எதுக்கு முக்தாரை தேடுற? ஏன்னா முக்தார் பேசாத பேச்ச பேசிட்டாரு. ஆபாசம் அசிங்கத்தை அரவேற்றுகின்ற கட்சி தாவேகா கட்சியா இருக்கு. வாயில வந்துரும். என்ன வந்துருவோம் வாயில? விஜய் சொல்ற வந்துருமா? எங்களுக்கெல்லாம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? எழுத்தாலும் நிக்க முடியாது. உனக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு வருதுன்னு சொன்னா வந்துருமா அவருக்கு? அவ்வளவு கோபம் அவருக்கு. தியாகி இவரு. சமூக நீதி களத்தில் போராடி 15 வருஷம் ஜெயிலுக்கு போன ஒரு விஜய். அவங்க அப்பயும் சந்திரசேகர் மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு 6 வருஷத்துக்கு தண்டனை அனுபவிச்சவன். ஏன்னா களவாணி போயிருக்கலாம். வந்துருமா அவருக்கு? என்ன வருது உனக்கு? எங்க மாதிரி ஆளுக்கு வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அதனால இன்றைக்கு ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெரிக்கிற மாதிரி விஜய் எடுத்து பேசினா இந்த பேச்சு போகாத அளவுக்கு ரெஸ்ட்ரைட் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப என்ன ஜெயிலில் போட்டு போதுதான் ஜெயிலில் செக்கில் சிதம்பரம் மாதிரி பூரா மாரிதாஸ் எல்லா பொருளும் செக்கிலுக்கு போறாங்களா? நாளை காலையில் பெயிலில் வந்துருவாங்கடா. அதுக்காக குரல் வலையை நெரிக்கலாமா ஜனநாயகத்தில்? அவர் பேசின விஷயம் இந்த ஜான் பிரிட்டோ விஷயம். இதை நான் பேசிட்டேன், நிறைய பேசியிருக்கோம். ஆதாரப்பூர்வ வழக்கு இருக்கு, வழக்கு நம்பர் இருக்கு, எண் இருக்கு. எந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குதுன்னு தெரியும். 27ஆம் தேதி ரைடு பண்ணலையா? அமலாக்கத்துறை சொல்லு. 13 இடங்களில் ரைடு யார் வீட்டில் நடந்துச்சு சொல்லு. என்ன வழக்கு போட்டு மிரட்ட பார்க்குற? அதனால ஜனநாயகத்துடைய குரல் வலைக்கு நெருக்கின்ற செயல்தான் மாரிதாஸ் கைது, நம்ம முக்தாரை தேடுறது, சாட்டை திருமண மிரட்டுறது. இந்த மிரட்டல் உருட்டுக்கெல்லாம் ஜனநாயக சக்திகள் அஞ்சாது. யாருக்கும் கருத்து சுதந்திரத்தை பறித்தால், அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தால் தாவேகா தற்கூரி ஆட்சி எதிர்த்து குரல் கொடுப்போம். நன்றி சார். நன்றி.